அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். ஐஜேபி நியூஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. சிறிது காலத்திற்கு முன்பாக அமைச்சர் செந்தில் பாலாஜியின் மூலமாக பாதிக்கப்பட்ட நபர் ஒரு கோவில் முன்பாக நின்று இந்த அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் நீதான் பார்த்துக்கொள்ள வேண்டும் என்று கடவுள் முன்பாக சூடதீபாரதனை காட்டி மனவேதனையுடன் உருகி அந்த கோவிலிலே வழிபட்டார். அந்த வழிபாட்டினுடைய நிவர்த்தியாக தற்பொழுது செந்தில் பாலாஜி பல குற்றச்சாட்டுகளிலும் ஈடுபட்டு தற்பொழுது அமைச்சர் பதவியிலிருந்து வெளியேறுகின்றார். தொடர்ந்து சிறை சென்றார். உண்மையிலேயே அந்த தெய்வம் இருக்கின்றது என்பதற்கு ஆதாரமாய் இந்த நிகழ்வுகளெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை தற்பொழுது நாம் அனைவரும் பார்த்து கொண்டிருப்போம். அந்த நபரானவர் டாஸ்மாக் அலுவலகத்திலே பல வாகனங்களை ஏற்றுமதிக்கு பயன்படுத்தி இருக்கின்றார். அதை நிறுத்திவிட்டு செந்தில் பாலாஜியினுடைய உறவினர்களுடைய நண்பருக்கு அந்த டெண்டரை வழங்கியதால் இந்த நபர் மனம் உருகி இறைவனிடத்தே வேண்டுகிறார். அதனுடைய காட்சி கண்ணீர் சிந்தினார். அமைச்சர் செந்தில் பாலாஜி தம்பி இதுக்கான தண்டனை அனுபவிக்கணும். கடவுள் நீ கண்டிப்பா செய்வ, அது எனக்கு நிச்சயம் எனக்கு நடக்கும். நான் போறேன் 25 வருஷம் கழிச்சு விட்டு போறேன். அவ்வளவு உழைச்சிருக்கேன். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பாஸ்கரன், அரசுக்கோ அதிகாரிகளுக்கோ எந்த இடையூறும் ஏற்படுத்த மாட்டேன், வலியோடு அமைதியாக செல்கிறேன்.